நண்பர்களே, உங்களுடைய வாட்ஸ்அப்ல நிறைய புது புது விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அனுபவிக்க போறீங்க. சோ அந்த வாட்ஸ்அப்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ இருக்கும்ல, அந்த மெட்டா ஏஐ வழியா நீங்க டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி நீங்க சேட் பண்ண முடியும். பிளஸ் இமோஜியை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்படிதான் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல வாட்ஸ்அப்போட அந்த மெட்டா ஏஐல நீங்க வாய்ஸ் சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வீடியோல கூட நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். ஸோ அந்த வாய்ஸ் சேட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க வாய்ஸ் சேட் பண்ணும்போது மெட்டா ஏஐக்குன்னு பிரத்யேகமான வாய்ஸை நீங்க செட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு 10 வகையான வாய்ஸ் மோட வந்து நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செட் பண்ணி விட்டுக்கலாம். பிளஸ் நீங்க பேசும்போது அதை நீங்க டெக்ஸ்டா கூட கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும்னா நீங்க அந்த டாக்ல வந்து ஆன் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்க அப்படியே ஆஃப்லயே டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த அற்புதமான 2 விஷயங்கள் வாட்ஸ்அப்போட மெட்டா ஏஐல வரப்போகுது. காத்திருங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்ல இந்த 2 செட்டிங் கண்டிப்பா நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இது உங்களுடைய பிரைவசி சம்பந்தப்பட்ட செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒன்னு உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு பிரத்யேகமான செட்டிங் உங்களுடைய வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்ல ஒளிஞ்சிருக்கு. அது நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நீங்க இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து லிங்க் எல்லாம் காப்பி பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லிங்க் வழியா கூட உங்களுடைய ஐபி அட்ரஸை ட்ராக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த லிங்கை செயல் இழக்கிறதுக்காக பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது இல்ல, அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஃபைனலி அதே இடத்துல இன்னொரு அற்புதமான செட்டிங்கையும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்த போறாங்க. இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப்ல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் முறையா நீங்க ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ அவங்கள யாராவது ஒருத்தர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க அவங்களுடைய பேரை போட்டு எல்லாமே பக்காவா செட் பண்ணிருப்பீங்க. வந்தா நீங்க அட்டன் பண்ணுவீங்க, ரிப்ளை பண்ணுவீங்க. ஆனா தெரியாத ஒரு நபர் உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஒருத்தர் மெசேஜ் பண்றான்னு வச்சுக்கோங்க, கண்டினியூவா மெசேஜ் பண்றான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்னு அவரை நீங்க பிளாக் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் முடியும். ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்த போறோம். இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டாலே போதுமானது. வரக்கூடிய தொடர்ச்சியான மெசேஜை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், அந்த அக்கௌண்ட்டை நாங்க பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. சோ இந்த அற்புதமான செட்டிங் விரைவில் உங்க வாட்ஸ்அப்ல அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவீங்களா, அதே மாதிரி வர்ற ஸ்டேட்டஸை நீங்க உடனுக்குடனே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, வந்த ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணீங்கன்னா பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஐகான் இருக்கும், அதாங்க இமோஜி. சோ அந்த இமோஜிய அந்த வந்த ஸ்டேட்டஸுக்கு நீங்க ரிப்ளை பண்ணலாம். ஒன்னு நீங்க முறையா டெக்ஸ்ட பயன்படுத்தி ரிப்ளை பண்ணலாம். இல்லனா ஜஸ்ட் பாட்டம் ரைட்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் இமோஜி ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா, யாரு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டாங்களோ, நீங்க யாரோட ஸ்டேட்டஸை நீங்க பாத்தீங்களோ அவருக்கு அது ரிப்ளையா போயிடும். எஸ், இந்த அற்புதமான செட்டிங் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல நீங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல இந்த செட்டிங்கை யாருமே கவனிக்கிறது இல்ல. ஏன்னா இந்த செட்டிங் குள்ள போனோம்னா எல்லாமே டிஃபால்ட், எல்லாரோட சாட்லயும் ஒரே மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். சோ அதனால என்னமோ தெரியல, இந்த 2 செட்டிங், அதான் தீம், வால்பேப்பர், இந்த 2 செட்டிங்ஸ்குள்ள நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்களேன். அவ்வளவா எதுவுமே இருக்காது. நீங்க எதை தொட்டாலும் சரி எல்லாரோட சாட்லயே அப்ளை ஆகும். பட் டெலகிராம்ல அப்படி கிடையாது. தனித்தனியா சாட்டுக்கு நீங்க தீமை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு கூட நீங்க கலரை செட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் டெலகிராம்ல இருக்கு. பட் வாட்ஸ்அப்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது. இப்போ கொஞ்சம் அதுல கவனம் செலுத்திருக்காங்க. சோ விரைவில் வாட்ஸ்அப்ல இந்த 2 இதுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குறிப்பிட்ட சாட்டுக்கு அப்ளை பண்ற மாதிரி ஒரு கஸ்டமைசேஷனும் வந்து இந்த தீம் பிளஸ் வால்பேப்பருக்கு அறிமுகப்படுத்த போறாங்க வாட்ஸ்அப்ல. விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலி இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்த போறீங்க. அதுவும் ஒன் பை ஒன்னா உங்க வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்தலாம். சோ இந்த அற்புதமான ஃபீச்சர்ஸ் முன்கூட்டியே நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. சோ இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.